கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை எப்போ வேண்டுமென்றாலும் நடக்கலாம், வரலாம். அதனால் விசுவாசிகளை அவர் வர தாமதமாகும் என்று அசதியாக இருக்காதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். பேருக்கு கிறிஸ்தவர்களாக இராமல் உண்மை கிறிஸ்தவர்களாய் மாறுங்கள். கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஓ பரிசுத்தவான்களை, இன்னும் பரிசுத்தமாகுங்கள். உலகத்திலும் கிறிஸ்தவனாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, அதாவது அனலுமின்றி குளிருமின்றி வாழ்ந்து கொண்டு இருக்கிற, நிர்விசாரமாக இருக்கிற, இரு வழியில் நடந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவனை, உன்னுடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது? அந்த வழி பாதாளை நோக்கி ஓடுகிற வழி. அதை விட்டுவிட்டு வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நடங்கள். இனி காலம் இல்லை. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். நீதி கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடி அந்த நீதி கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஓட்டம் இயேசுவை நோக்கி இருப்பதாக. எப்போ வேண்டுமென்றாலும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை இருக்கும். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையாக இருந்தார். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓ உபத்திரப்பட்டவர்களை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. கலங்காதீர்கள். ஓ உண்மையுள்ள கிறிஸ்தவனை, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பலன் கிடைக்கப் போகுது. அதனால் நீங்கள் கர்த்தருக்குள் களி கூர்ந்து சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறீங்க, அப்படிதானே? அல்லேலூயா, ஆமென். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.